ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ கடையில் நான் வச்சுருப்பாங்களே கஜாடா, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 2½ கப் மைதா வந்து எடுத்துருக்கேன்னா 2½ கப் மைதாவுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கிறேங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கிறேங்க. இது வந்து 2½ கப் மைதாக்கு வந்து 1 கப் வந்து சுகர் எடுத்துக்கிறேங்க. இந்த மிக்ஸி ஜாரில் வந்து சுகரை வந்து 1 கப் சுகர் வந்து சேர்த்துக்கிறேங்க. 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க வாசனைக்காக. இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. நல்லா வந்து ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எக் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்து சர்க்கரை வந்து அந்தளவுக்கு அரைய பற்றாது. ஒரு எக்கை வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேங்க. மிக்ஸி ஜாரில் வந்து எக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இதுக்கு தேவையான வந்து பால் பார்த்திங்கனாக்கும் எனக்கு வந்து 1½ டம்ளர் பால் தேவைப்பட்டது. நீங்கள் வந்து 1 டம்ளர் பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த முட்டை சீனி எல்லாமே சேர்த்து அதுவே ஒரு பேஸ்ட்டு மாதிரி, தண்ணி பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பால் வந்து அதிகம் தேவைப்படாது நமக்கு. ஆனாலுமே நான் வந்து 2½ கப் மைதாக்கு வந்து எனக்கு 1/2 டம்ளர் பால் தேவைப்பட்டது. நல்லா வந்து பிசைஞ்சு இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சின்னதாக மாவு எடுத்து இந்த அளவுக்கு வந்து போட்டுக்கிறேங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நீங்கள் பொரித்து எடுக்கணும். ஏன்னா உள்ள மாவும் வெளியில் கரைஞ்சிரும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.